நம்ம தி ஏசியன் மேக்கர்ஸ் பிரேடோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து இது மாதிரி அந்த பையனோட சீக்ரெட் எல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து காட்டுறாங்க நம்ம சிசி வந்து எலியஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கா. இது மாதிரி ஃபர்ஸ்ட் என்னை பார்த்தப்பயே என்னை கல்யாணம் படிக்கணும்னு சொன்னில, அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவன் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அப்பதான் பெல் அடிச்சு சரி அப்புறமாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளாஸ் ஓடிடுறான். அப்புறமாட்டி இதை தான் யோசிச்சுக்கிட்டே எலியஸ் நடந்து வந்துட்டு இருக்கான். இப்படி நடந்து வந்து இருக்கப்ப எய்தாப்புல அந்த ரெட் ஃப்ரெட் இருக்கார்ல, அந்த ப்ரொஃபஸர் வர்றாரு. அவரை பார்த்துட்டு உடனே வந்து அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறான். நீ என்னைக்காச்சும் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவர் பார்த்துட்டு எது என்னத்தடா கேட்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அப்பதான் வந்து ஆலிஸ் அங்க வந்துடுறான். அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கட்டையும் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் எலியே சொல்லி உங்களுடைய ஆலிஸ் பொண்ணு இருக்கல, அவளை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ப்ரொஃபஸர் சொல்றாரு, அவ வந்து மேஜிக் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்காதான், ஆனா நான் ஒன்னும் அவளெல்லாம் அப்படி பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே எலியே சொல்றான், நீ அவள் கல்யாணம் பண்ணிக்கதான் கூட்டு வந்தேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நிறைய மந்திரவாதிங்க அதுக்கு தான் கூட்டு வராங்க, ஆனா நான் அதுக்காக அப்படி பண்ணல, அவ வந்து எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு செம்மையா கோவப்படுறாரு. இது மாதிரி அவ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கலாம். அவ எப்போதுமே அடங்க மாட்டா, எப்போதுமே அந்த மாதிரி இல்லாம புது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. அவளை நான் அப்படிதான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ வாழ்க்கையை அவள் தான் தீர்மானிக்கணும், அவளை நான் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டு இருக்க. இது ஆலிஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கோபமா வந்து அடுத்த சீல கட்டுறாங்க. அவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சிசே வீட்டுக்கு வந்திருக்கா. சிசேவும் வீட்டுக்கு வந்துடுறான். எலியஸ் இதை பார்த்துட்டு இருக்காருன்னா அப்புறம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எலியஸ் வந்து ஆலிஸ்ட கேட்கறான், எதுக்கு இப்ப நீங்க வந்திருக்க ப்ரொஃபஸர் இல்லாம அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இப்ப சொல்றான், நான் என் ஃப்ரெண்டு பக்கம் வந்திருக்கேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்புறம் ரெண்டு பேருமே தூங்கி இருக்காங்க, சிசேவும் ஆலிஸும். அப்பதான் வந்து சிசே கேட்டுட்டு இருக்காங்க, எதுவும் பிரச்சனை நடந்துச்சா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். ஏன்னா திடீர்னு வைங்க வந்திருக்கல. அப்பதான் அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி நீ வந்து கேட்காத ஒரு விஷயத்த கேட்டிருப்ப, அதாவது நீ அதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன், அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட வந்து நடந்ததெல்லாம் வேற சொல்லி புலம்பிட்டு இருக்கா. நான் வந்து என்னோட டியூட்டியை சரியாவே பார்த்துக்கல, எப்போதுமே நான் ஒரு சொதப்பால தான் இருந்திருக்கேன். அதோட என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்திருக்கும் அதெல்லாம். இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கப்ப ஜோசப் வந்திருப்பான். ஜோசப்பையும் சேர்ந்து உள்ள விட்டுருப்பாங்க. ப்ரொஃபஸர் வந்து அப்படியே எச்சரிக்கையாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவள்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜோசப் உள்ள வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான், என் பேரு ஜோசப், எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இவ கத்திட்டு இருக்கா, யார் நீ, எதுக்கு உள்ள வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சத்தம் போட்டுட்டு இருக்க. ப்ரொஃபஸர் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஜோசப்பை சொல்லிட்டு இருக்கா, நான் போட்ட விதை வந்து இப்ப வளர்ந்துட்டு அதை நான் திருப்பி எடுக்க தான் வந்திருக்கேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப கத்திட்டு இருக்கால, அப்ப நம்ம கோவத்துல என்ன பண்றான், அவ ஒரு வெட்டிக்கிளி மாதிரி பெரிய மான்ஸ்டர் வச்சிருக்கான், அதை வச்சு வெட்ட வச்சிடறான். பார்த்தா அவளுக்கு பதிலா ப்ரொஃபஸர் குறுக்கில வந்து அவ கையை இழந்துடுறாரு. அவரோட ஒரு கையை இழந்திருப்பாரு. இவ இதை தட்டிக்கு குறுக்கில வரப்ப இவளையும் தூக்கி அடிச்சு வீசியிருப்பான். அப்பதான் வந்து இந்த ஜோசப் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இது மாதிரி நீ என்னோட அடிமைங்கிறத எப்போதுமே மறந்துடாத, உன் கழுத்துல ஒரு சங்கிலி இருக்கு, அது எப்போதுமே நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன், அதையும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வேணா ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவர் மூஞ்சில ஏற்கனவே தழும்பு இருக்கும். அந்த தழும்புல திருப்பி இவன் கத்திய வச்சு திருப்பி அதை வந்து ரத்தமா வர வச்சிடறான். அப்புறம் அவர் முடியும் வெட்டி எடுத்துக்கிட்டு கையை எடுத்துக்கிட்டு, எனக்கு நீ இந்த வேலையை செஞ்சிரு, உன் கையை நான் திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனா இவளால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, அப்படியே தான் உட்காந்துருப்பா. அதை தான் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அவளோட பாடி கார்டு, நான் தான் அவரோட பாடி கார்டு, ஆனா வந்து அவர் தான் என்ன பார்த்துக்கிட்டாரு, என்னால அவரை பார்த்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நான் எப்போதுமே என் வேலையை சரியாவே பண்ணல, நான் ஒரு முட்டாள் மாதிரி தான் இருந்திருக்கேன், பாடி கார்டுன்னு சொல்லிட்டு சும்மா சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அப்பதான் இவ கேட்ட விஷயத்தையும் சொல்றான், இந்த மாதிரி அவர் வந்து என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டாரு, என்னை வந்து அவர் மகளா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு, நான் வந்து அவருக்கு ஒரு பாடி கார்டா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் பார்த்த மாதிரி அவர் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமா சொல்றேன். அது பாடி கார்டா நான் ஒரு டியூட்டியை பார்க்கவே இல்லை, நான் உருப்படியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குழம்பு இருக்கா. அப்படியே டிஷர்ட்டை கேட்கலாம், சரி உன்னை பத்தி சொல்லு, நீ எலியஸ் எப்படி இருக்கீங்க, எலியஸ் வந்து ஒன்று அசிஸ்டண்டா தான் பாக்குறானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேன். இப்பதான் வந்து கிசே சொல்றேன். அப்பதான் கிசே சொல்றான், எனக்கு தெரியல சரியா, எலியஸ் வந்து எனக்கு மாஸ்டர், சொல்ல போனா எனக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி சொல்றா. இது மாதிரி எனக்கு நானும் அவங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சரி, ஆனா இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது, பத்தி நம்ம யோசிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து இவ சொல்றா ஆலிஸ், அப்போ வந்து எலியஸை யாராச்சும் உனக்கு அப்பான்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் வந்து அந்த ஸ்பிரிட் வெளில வந்துடுறான், ஆலிஸோட ஸ்பிரிட். அவன் வந்து சொல்லி இந்த ஸ்பிரிட் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன நினைக்கிற, நீ வந்து அவனுக்கு பாடி கார்டா இருக்கணும் தானே நினைக்கிற, அதுல இருந்து எதுக்கு மாறுற, நீ எப்போது அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இப்போ வந்து சொல்றான், ஏன்னா வந்து அவள் லவ் பண்றான் அந்த ப்ரொஃபஸரை, எப்படி சொல்றான்னு தெரியாம அது சொல்லாம, நான் அப்படி சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அந்த ஸ்பிரிட் கேட்டுட்டு இருக்கு, என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தூங்கிடுறான். அப்படியே சிசேவும் படுத்துறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கட்டுறாங்க, சிசேக்கு தூக்கமே வரல. சரின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா எலியஸும் தூங்கல, வீட்டு மேல உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேச வந்திருக்கான்.
உனக்கு தூக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எலிஸ்ட கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான், அம்மா எனக்கு தூக்கம் வரல, நீனும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருக்க. அப்பதான் வந்து சிசை கேட்கறான், நான் காலையில கேள்வி கேட்டேனே, இதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பல்ல, அதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலையே அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும், டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் எலியஸ் சொல்ல ஆரம்பிட்டான், இது மாதிரி நான் வந்து உன்னை சூஸ் பண்றதுனால எனக்கு நீ அசிஸ்டண்டாவும் இருப்பேன், ஒய்ஃபாவும் இருப்பேன், எனக்கு ஒரே நேரத்துல 2 பேராவும் நீயே இருப்பில்ல, பிரச்சனை இருக்காதுல்ல, அது மாதிரிதான் நான் யோசிச்சேன், பிரச்சனை இருக்காது எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எலியஸ் சொல்லியிருக்கான். நீ இதை நினைச்சு என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சிசேட்ட கேட்டா அவன் சொல்றான், நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வந்து எலியஸ் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து எனக்கு அசிஸ்டண்டா இருந்த, அப்புறம் வந்து எனக்கு மாஸ்டரா இருந்த, அப்புறம் ஒரு நாள் போயிட்ட, அப்புறம் திரும்பி வந்த, அப்புறம் வந்து உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லை, எனக்கு எப்போதுமே நீ கூட இருக்கணும்னு தான் ஆசை, அதனாலதான் நீ வந்து அன்னைக்கு சொல்லியிருந்த என்னோட மனைவியா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை கேட்குறப்ப எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆனவங்க போது ஒன்னாவே தானே இருக்கணும், மாஸ்டர் அசிஸ்டன்ட்னா கூட ஒரு காலகட்டத்துல அசிஸ்டன்ட் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றப்பதான் சிசை சொல்றான். ஆனா உண்மையை சொல்ல போனா இப்ப அப்படிலாம் இல்ல தெரியுமா, கல்யாணம் ஆனவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சிருவாங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கு. சூஸ் பண்ற ஆளை பொறுத்துதான் இருக்கு, அது ஒருத்தவங்களை பொறுத்துதான் இருக்கு. அவங்க வந்து விருப்பப்பட்டா எப்போதுமே ஒன்னாதான் இருப்பாங்க, வேணாம்னு நினைச்சிட்டா எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சிருவாங்கல்ல, அது மாதிரிதான் சிசை சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து எலியஸும் கேட்டுட்டு உட்காந்துருக்கான். அப்பதான் வந்து ஜெஸ்ஸு சொல்றான், நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணுவாங்கிறது முக்கியமே இல்லை, அதுக்கப்புறம் உன் கூட இருந்த நாட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸே சொல்றான். எலியஸ் அதை பார்த்துட்டு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப சொல்ற சந்தோஷம்னா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரியா இருக்கும், அந்த ஃபீலே ஒரு மாதிரி எப்போதுமே சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு கூட நினைச்சு பார்த்தா கூட இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும், இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் உடனே வந்து சிசேவை தூக்கிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஓ சந்தோஷம்னா அதுதானா, எனக்கு வந்து உன் ஹஸ்பண்டா இருக்கிறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படியே எப்போதும் இருக்கணும் தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி எலியஸ் பேசிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. அடுத்து நம்ம ஆலிஸ் தான் கட்டுறான். இவ வந்து இங்க சோகமா படுத்து கிடக்கான். இவள் நான் நேற்று போய் சிசேட்ட பேசினேன், அப்படின்னு எனக்கு எதுவுமே சரியாகல, என்னால எந்த முடியுமே எடுக்க முடியல, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி படுத்தாங்க. அங்க ப்ரொஃபசர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு கூப்பிடுறாரு, இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இங்க விட்ட கிடக்க கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவ விருன்னு எந்திரிச்சிட்டு இவ நேரத்தை நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இது மாதிரி ஆலிஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து என்ன பொண்ணா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா வந்து நான் உங்களை என்னோட அப்பாவை பார்க்கவே இல்லை, அந்த ரோல்ல நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றப்ப இவர் சொல்றாரு, நான் தான் வந்து உன்னை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவன் கத்திட்டு இருக்கா, அதெல்லாம் இல்லை, நான் தான் அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணேன், இதுதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்பதான் இவர் சொல்றாரு, அன்னைக்கு மட்டும் நான் உன்னை கூட்டு போகாம இருந்தா நீ வேற வாழ்க்கையை வாழ்ந்துருப்ப இன்னும் நார்மலா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இவர் சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் இல்லை, நீங்க அன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க, இப்படித்தானே நடந்துச்சு, இப்ப எதையும் மாத்த முடியாது இல்ல, எனக்கு இப்படி வாழதான் ஆசை, அதனால நான் சொல்றதை கேளுங்க, இது மாதிரி இவ்வளவு நாள் நீங்க என்ன பாதுகாத்துக்கிட்டதெல்லாம் போதும், இனிமே நான் உங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்றப்ப அவர் சொல்லிட்டு போறாரு, நீ இப்ப கூட ஒரு குழந்தைதான் பாரு, குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு நிக்கிற, பெரியவங்க வேலைதான் அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறது, அதனால ஒழுங்கு மரியாதையா கிளாஸ் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் விளையாட்டா பேசிட்டு அவர் போயிடுறாரு. இப்படியே இங்க நின்றுட்டு இருக்கா. அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. போன எபிசோட்ல கூட பார்த்திருப்போம், ஒரு லேப கட்டியிருப்பாங்க, இப்ப அதுக்குள்ளதான் கட்டுறாங்க. அதுக்குள்ள வந்தா பார்த்தா இது ஒரு லாக்கர் ரூம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு லாக்கர்ல இருந்து யாரோ 2 பேரும் எதையோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.